Welcome to Mom's Little Bees. Hi friends, welcome back to our channel Mom's Little Bees. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா actually yesterday எனக்கு வந்து புக் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போயிருந்தோம். அப்ப வந்து பாப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கமா அப்படினு கேட்டனால நாங்க ஷாப்பை வந்து சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்ப சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு கிட் பார்த்தேன். ஃபெவிகாலோட ஃபெவிக்ரியேட் ஸ்லைம் கிட். அந்த கிட் வந்து எனக்கு பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஹோம்மேட் ஸ்லைம் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், அது வந்ததே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கிட்டை வச்சு நாங்கள் வீட்டிலே ஒரு வாட்டி இந்த கிட்டை வச்சு செஞ்சு பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஹோம்மேட் ஸ்லைம் செய்யலான்ட்டு நாங்கள் வந்து இதை வாங்கினோம். நான் அம்மா கிட்ட கேட்டப்போ ஓகே அப்படின்னாங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோ 1 மினிட். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம செய்ய போகிற ஸ்லைம் கிட். அண்ணன் இது செய்ய போகிறான், நானும் உங்க கூட சேர்ந்து பார்க்குறேன். ஓகே, இதுதான் அந்த ஸ்லைம் கிட். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்லைம் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து இந்த கிட்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கம். ஏன்னா இந்த ஸ்லைம் கிட்டில் வந்து 2 ஸ்லைம் செய்யலாம். அதனால 2 கம் பாட்டில், 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிளாக யூஸ் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்லைம் ஆக்டிவேட்டர், அதாவது போராக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்லைம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் க்ளூவுமே இதில் போர் பண்ணணும். ஆயில் மாதிரியே இருக்கு. அவ்வளோத்தையும் கால் பண்ணுமா? எஸ். நம்ம இதுக்குள்ள இருக்க ஹோல் க்ளூவுமே ஃபுல்லாக ஊற்றணும். தட்ஸ் ஆல். காலி. இப்போ நம்ம இந்த பாட்டிலில் எந்த அளவுக்கு க்ளூ இருந்துச்சோ அதே குவான்டிட்டிக்கு இப்போ நம்ம வந்து தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி இந்த க்ளூவில் வந்து நம்ம ஊற்றணும். ஓகே, இப்போ தண்ணி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டில் வந்து இதில் இருக்க அந்த எக்ஸஸ் க்ளூ எல்லாம் வரதுக்கு தான் இப்படி பண்ண சொன்னாங்க. இப்போ நம்ம இதை இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் போராக்ஸ். இப்போ இங்கே வந்து 3 டீஸ்பூன் வாட்டர். இந்த வாட்டர் வந்து நம்ம வந்து இந்த போராக்ஸ் கூட ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இதில் ஆட் பண்ணலாம் இந்த வாட்டரை. இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இப்போ இதை சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எங்கள் போராக்ஸ் வாட்டர் ரெடி. இப்போ இதை நம்ம இந்த மிக்சர் கூட இது மிக்சர் 1, இது மிக்சர் 2. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம்.
இந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க ஸ்லைம் மாதிரி வருது. கொஞ்சம் ஆட் பண்ணி பாப்பாக்கு இப்போ ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஸ்லைம் கொஞ்சோன்னு பார்த்தோன்னே ஹை ஸ்லைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க ஸ்லைம் வந்துகிட்டே இருக்கு, அது ஃபார்ம் ஆகுது. நம்ம கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக பண்ணாதான் அது வரும், இல்லைன்னா அது ரியாக்ட் ஆகாது. நம்ம ஸ்லைம் வந்து இதோ நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு இதை நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷேப் கொண்டு வந்து ஐஸ்கிரீமாக ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஷேப் கொண்டு கஞ்சி வந்து தொட்டு பார்க்கவே இல்லை, தொட்டு பார்க்கணும்னு கேக்குது. சூப்பரா இருக்குல்ல? ஜி நல்ல ஸ்லைம் எனக்கு கிரீன் ப்ளூ ஸ்லைம். இப்போ நம்ம இந்த ஸ்லைமை டெக்கரேட் பண்ணலாம் வாங்க. இதோ நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸ்லைம் ஐஸ்கிரீம். கஞ்சு இங்க பாரு ஐஸ்கிரீம். எனக்கா? ஆமா. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு அமால். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வழியாக இந்த கிட்ட வச்சு நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைமை செஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, நாங்கள் ஹோம்மேட் ஸ்லைம் எப்படி செய்யறதுன்னு பார்த்து நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். எங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய்.